ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறேன். நிச்சயமா சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா கடந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான வெற்றிகளை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் எட்டர்னல் லைஃப் இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நித்திய வாழ்வு, இதை குறித்து பார்க்க போகிறோம். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்னா, நம் மீது அன்பு கூர்ந்து நாம் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே நீங்களும் நானும் கெட்டு போய் நரகத்திற்கு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை, அந்த எட்டர்னல் லைஃப்குள்ளார் போகணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாராம். தேவன் நம் மீது அன்பு வைத்து அவரை தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தமாய், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது நிமித்தமாய், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நிமித்தமாய் உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்திய வாழ்வு உறுதி பண்ணப்பட்டு இருக்கிறது. இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோ அத்தனை பேருக்கும் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கும்படியாய் அந்த நித்திய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி, இயேசுவே நீர் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை சார்ந்து, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவரே எங்களுக்காய் நீர் கொடுத்தீர். ஆண்டவரே அவர் மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தது நிமித்தமாய் ஆண்டவரே இந்த நாளிலே பரலோகத்திலே அருகிலே இருக்கும்படியான அந்த நித்திய வாழ்க்கை எங்களுக்கு உறுதி பண்ணப்பட்டு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அந்த எட்டர்னல் லைஃபுக்காய், நித்திய வாழ்க்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவாகிய உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே அவர்களுக்கும் நீ நித்திய வாழ்க்கையை கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you.